வணக்கம். இந்த கோவிலின் பெயர் ருத்ராணி பார்வதி மகாகாளி காலராத்திரி கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் மணியார்குப்பம் என்ற கிராமத்தில் பெங்களூரில் இருந்து ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி நடுவில் வரும் மணியார்குப்பம் என்று அழைக்கப்படும் கிராமத்தில் அமைந்திருக்கிறது. நீங்கள் பஸ்ஸில் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி பஸ் பேருந்து நிலையத்தில் இருந்து மணியார்குப்பம் கூட்டு ரோட்டில் இறங்கி தென்னம்பட்டு ரோட்டில் சிறிது தூரம் நடந்தால் இந்த கோவிலை நீங்கள் காணலாம். இந்த கோவிலின் சிறப்பம்சம் என்னவென்றால், சரவணன் என்பவர் ஒரு பெரிய காளி உபாசகர். ரொம்ப நாட்களாக ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்ற ஆசையில் இந்த நிலத்தை வாங்கியிருக்கிறார். ஒரு பெரிய பாம்பு வலை ஒன்று கண்ணிற்கு பட்டதனால் அதை வாங்க வேண்டுமா வாங்க வேண்டாமா என்று யோசித்து பிறகு வாங்கிவிட்டார். இது ஒரு அடங்காத பாம்பு வலை. அதில் ஒரு அமானுஷ்ய கற்கள். பலன் கனவில் வந்து கோவில் கட்டு என்று அசிரீரி சொல்ல ஒரு பெண்மணி உன் கோவிலை அமைப்பார், அவர் சிவயோகி மற்றும் அம்மன் அடிகளார் என்றும் கூறிவிட்டது. இப்பொழுது அந்த அம்மா பெயர் மதுமிதா சிவயோகி அம்மன் அடிகளார் என்று அழைக்கப்பட்டு அவர் இந்த அம்மன் அனைத்தையும் அங்கு வைத்து கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அந்த கற்களை வைத்து காமாக்கியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறிய விக்கிரம் வைத்து பூஜித்ததின் பெயரில் இந்த அம்மா மூலியமாக ருத்ராணி பார்வதி மகாகாளி அமைந்தாள். பிறகு பாலா திரிபுர சுந்தரி நிமிஷாம்பாள் காலராத்திரி அமைந்தாள். அதன் பின் நித்திய கல்யாணி வாராகி அமைந்தாள். பின்னர் ஜுவாலாமுகி பிரத்யங்கரா அமைந்தாள். அதன் பின் தெற்கு பார்த்த திரிலோக்கி சாமுண்டி துர்கா பவானி அமைந்தாள். இந்த அம்மனுக்கு 24 கைகள். படையே வைத்திருக்கும் இந்த அம்மன் பச்சை முக்குத்தி வேண்டும் என்றும் தலையில் சிவன் இருக்க வேண்டும் என்றும் கதை மற்றும் கரும்புடன் காட்சி தருகிறாள். பின்னர் காமாக்கியா வைத்தவுடன் மயான கொள்ளை அன்று காலேஸ்வர் சிவனும் வந்துவிட்டார். இங்கு 1000 கண் சமயபுரம் மாரியம்மன் குடிகொண்டுள்ளது. கூழுக்கு மயங்குகிறது. அட்டகாசமான சிரிப்பொலி, மங்களகரமான முழக்கம், பறவைகள் கொஞ்சும் இந்த இடத்தில் செல்லியம்மன் வரப்போகிறாள், பேச்சியும் வரப்போகிறாள். அம்மன் படையே இருக்கும் இந்த கோவில் ஒவ்வொரு பௌர்ணமியையே திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள் இந்த கோவில் நபர்கள். அம்மன் நடமாட்டம் இருக்கும் இந்த இடத்திற்கு அனைவரும் வந்து தரிசனம் செய்யுங்கள். இந்த கோவிலுக்கு மலையாள கூரை முறையில் கட்ட வேண்டும் என்று அம்மன் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இங்கு 124 அடி பர்வதவர்தினி பச்சையம்மன் 48 கைகளுடன் அமைய போகிறது. பின்னர் இலங்கையில் குடிகொள்ளும் கதிர்வேல் முருகன் 6 முகங்களுடன் வள்ளி தேவானையுடன் மயில் மேல் 114 அடியில் வலம் வரப்போகிறார். மேலும் முருகன் வேல் நல்ல பரப்பில் செம்பில் மந்திர தந்திர யந்திர வடிவில் அமைய போகிறார். வாருங்கள், தெய்வ சக்தியையும் அமானுஷ்யத்தையும் அனுபவியுங்கள், கேளுங்கள், வரங்கள் வாரி இறைக்கிறார்கள் இந்த அம்மன் படை. இந்த பணிகளை முடிக்க உங்களையும் வரவேற்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். முடிந்தவரை இந்த தகவலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் செய்யும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாய்மையே வெல்லும். மேலும் இந்த சரவணன் மற்றும் மதுமிதா சிவயோகி அம்மன் அடிகள் கூட்டு துணை உங்களுக்கு மேலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு அனுபவங்களையும் திறமையான ஒரு வெற்றி பாதையையும் தைரியமான அணுகுமுறையையும் காண்பித்து கொடுக்கிறார்கள். உங்களுக்கு தேவையற்றவையை விளக்கி வேணும் என்பதை மாத்திரம் வழி காண்பித்து அருள் பாலிக்கிறார். நீங்கள் அவர்களை அணுகலாம்.